வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் மைவி தியேட் சம்மந்தமான ஒரு சில தகவலை பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஒரு ஷார்ட்டாக பார்த்துடலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ எல்லாருமே நம்மள்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடியது, ஸோ பொங்கல் வந்துருச்சு, பொங்கல் அன்னைக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கும், ஒரு நல்ல தகவல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. இதுவரையும் எந்த விதமான தகவலும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நேரில் பார்க்கக்கூடியவங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ நான் மட்டும் இல்லை, பல யூடியூப் சேனல்லையும் இதை பற்றி சொல்லியிருப்பாங்க. அதாவது இந்த மந்த் லாஸ்ட்டுக்குள்ளே ஒரு கம்பெனி சம்மந்தமான ஒரு அதிகாரப்பூர்வமான தகவல் வரும். அதுலேயும் முக்கியமாக இந்த பொங்கல் அன்று வந்து பார்த்திங்கன்னா எம்டி சாரே பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையா சேனலில் சொல்லியிருப்பாங்க. நம்ம சேனலில் கொண்டு சொல்லியிருப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸோ நியூ இயர் அன்னைக்கு ஒரு வாழ்த்து சொல்கிற விதமாக நம்ம எம்டி சார் ஒரு ஆடியோ மெசேஜ் வந்து மைவி தியேட்ஸ் மெம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியப்படுத்தியிருந்தாங்க. அதை தொடர்ந்து மெம்பர்ஸ் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தது இந்த பொங்கலுக்கு தான். ஸோ என்ன வந்து ஒரு நல்ல தகவல் வரும், பொங்கலுக்கு ஏதாவது நம்ம எம்டி சார் பேசுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டுலாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ அவங்க எதிர்பார்த்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எதுவும் நடக்கலை. ஸோ எம்டி சார்ட்டேருந்து வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான ஒரு அஃபிஷியலான மெசேஜும் வந்து பார்த்திங்கன்னா வரல. ஸோ அப்படி இருந்தாலும் கூட இந்த மந்த் லாஸ்ட் வரையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா இந்த 71 டேரக்டர்ஸ்க்கும் அந்த ஒரு கண்டிஷன் பைலுங்கிறது அந்த 15 நாளுங்கிறது முடியுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த எம்டி சாருக்கான அடுத்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டெப் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பொறுமையாக இருந்து பார்க்கலாம். ஸோ ஆனால் இப்போதைக்கு நம்ம இந்த பொங்கல் வாழ்த்து சொல்கிற விதமாக நம்ம ஒரு எம்டி சார் பேசியிருந்தாங்கன்னா அது ரொம்பவே ஒரு பாசிட்டிவாகவும் ஒரு உற்சாகமாகவும் இப்போ மெம்பர்ஸுக்கு இருந்திருக்கும். ஸோ இப்போ அவங்க பேசாமல் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது எதனாலன்னு தெரிய வரல. ஸோ ஒரு வேளை வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு அவங்க வேறு ஏதாவது பேசிட்டா கூட இந்த 77 டேரக்டர்ஸ்க்கு ஒரு கண்டிஷன் பைலில் தான் வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூட அவங்க பேசாமல் இருக்கலாம். ஸோ எனிவே எப்படி இருந்தாலும் சரி, நமக்கு ஒரு பாசிட்டிவான தகவல் தொடர்ந்து வந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணிட்டோம். கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுறதுல தப்பு இல்லை. ஸோ பொறுமையாக இருந்து பார்க்கலாம். அப்போதும் நமக்கு ஒவ்வொரு தகவலும் ஒரு பாசிட்டிவாக தான் வந்துக்கிட்டு இருக்குது. எப்படி தள்ளி போனாலும் சரி, கடைசியில் ஒரு பாசிட்டிவான தகவல் வருங்கிறத நம்பிக்கையோடையே இருப்போம். பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த மந்த் லாஸ்ட்டுக்குள்ளே கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் எதிர்பார்க்கப்படுது. மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு தருணத்துக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ பொறுமையாக இருந்து பார்க்கலாம். ஸோ பொங்கல் வந்துருச்சு, நம்ம எம்டி சார் பேசலை அப்படின்னு சொல்லிட்டு யாரும் கவலைப்பட வேணாம். அவங்க பேச முடியாத ஒரு சூழ்நிலையில் கூட இருக்கலாம். ஸோ அதனோட அடிப்படையில் எல்லோரும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஸோ இந்த தகவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, முக்கியம் மைவி தியேட்ஸ் மெம்பர் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இதே போல் வேறு நல்ல தகவலோடையும் நல்ல அப்டேட் ஏதாவது கிடைச்சாலும் நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன்.